இங்கே ஹீரோயினோட ஜெராக்ஸ் கடைக்கு ஒரு புரட்சி எழுத்தாளர் தன்னோட எழுத்துக்களை ஜெராக்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு கொடுத்துட்டு போனவர் அவர் இறந்தும் போயிடுறாரு. இந்த எழுத்துக்கள்லாம் வீணாகி போயிடக்கூடாதுன்னு அந்த எழுத்தாளரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கொடுக்க போகும்போது போலீஸ் வந்ததுனால ஹீரோயின் பயந்து திரும்பி வந்துடுறாங்க. அந்த எழுத்தாளர்கிட்ட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ நல்லா எழுதுறடா, சினிமாவுக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லும் போது எனக்கு மக்கள் தான் முக்கியம், அவங்களுக்காக எழுதி நான் புரட்சி வழியில தான் நான் போகணும்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்லியிருப்பாரு. இவர் கடைசியாக கூட கருப்புன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு. அதுதான் ஹீரோயின் கடையிலேயே வந்து வச்சிருந்திருப்பாரு. கருப்பாக இருக்கிறத வச்சு எப்படி அரசியல் நடக்குது, எல்லார் மக்களையும் எப்படி ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி தான் அந்த புக்கு. ஹீரோயினும் ஒரு ரிப்போர்ட்டரோட ஹெல்ப் மூலமா அந்த எழுத்தாளரோட அக்கா வீட்டுக்கு போய் அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினோட கடையில் அந்த புக்கை ஜெராக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பெரிய கூட்டத்தில் போய் அந்த கருப்பு புத்தகத்தை பற்றி பேசிட்டு திரும்பி வந்திருப்பாரு. ஆகாத சில இளைஞர்களை வச்சு அவங்கள அதே இடத்துல சுட்டு கொண்டு இருப்பாங்க. கடைசியாக அவர் சாகும்போது கூட உங்களை வச்சு தானே இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயினும் இந்த புக்கை மனசு கேட்காம இன்டர்நெட்ல எல்லா இடத்துலயும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஊரு ஃபுல்லா இதனால பெரிய புரட்சியை ஏற்படுது. ஆனா ஹீரோயினுக்கு இது ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு மன நிம்மதி கிடைக்குது. தன்னோட கடையை மூடிட்டு வெளியே வரும்போது இந்த புக்கை ரிலீஸ் பண்ணதுனாலே அவங்க யாரோ ஏதோ பண்ண மாதிரி ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும் ஒரு சத்தம் கேட்குது.